பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஏற்றத்தாழ்வு நீயா நானா அப்படிங்கிற போட்டி பொறாம என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், நீங்களே தேடிக்கிட்ட வாழ்க்கையா இருக்கலாம். எது எப்படி ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு நபர் கொடுக்கப்பட்டாச்சு. கடைசி வரை நீங்க இழுத்துட்டு தான் போய் ஆகணும். பிரியமானவர்களே, உங்கள யாரோ ஒருத்தவங்க படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், திறமசாலியா இல்லாம இருக்கலாம், சரீர ரீதியில பலவீனமானவங்களா இருக்கலாம். எதை காரணம் வச்சும் யாரும் யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. யாக்கோபு லேயால அற்பமா நினைச்சான். ராகேல் லேயாள் மேல பொறாம கொண்டு இருந்தா. ஆதியாகமம் 29:31 லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறாள் என்று கர்த்தர் கண்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம். லேயாளை உயர்த்த ஆரம்பிக்கிறாரு ஆண்டவர். லேயாள் மீது மன இரக்கம் கொள்ளுகிறார். ஆதியாகமம் 33:1-2 யாக்கோபு தான் சொந்த இடத்துக்கு கர்த்தரால கொண்டு செல்லப்படுறான். ஏசாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஏசா யாக்கோபு மேல உள்ள கோபத்தினால மேல பாய்ந்து தீமை செஞ்சாலும் செய்யலாம், அந்த தீமையை சந்திக்கிறதுக்கு மனைவி பிள்ளைகளை அணிவகுத்து நிக்கிறதுல பட்சபாதம் காட்டுறான் பாருங்க. முதல்ல வேலைக்காரிகளையும் பிள்ளைகளையும் நிறுத்துறான். அவங்கள மேல தாக்கி அதுக்கு அடுத்ததும் தீமை உண்டானா அதுக்கு அடுத்தது லேயாலையும் பிள்ளைகளையும் தாக்கட்டும் அப்படின்னு பின்னாடி நிறுத்துறான். கடைசியில தான் தன்னால நேசிக்கப்படுகிற ராகேலையும் யோசேப்பையும் யாக்கோபு நிறுத்துறத நம்ம பாக்குறோம். பட்சபாதம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறத இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். ஏசாவை சந்திச்சாச்சு, சமாதானம் ஆயாச்சு. அதுக்கு அடுத்து பயணம் தொடருது. போற வழியில பாதியில ராகேல் பென்யமீனை பெற்றெடுக்கிறா. பிரசவ வேதனை அதிகமாகி அவ மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம இனி இருக்க மாட்டோங்கிறது ராகேலுக்கு கட்டாயம் தெரியுது. அவ உடனே என்ன செஞ்சிருப்பா, லேயாளுடைய தயவை அவ தேடி இருப்பா. பிரியமானவர்களே, லேயாலே என் பிள்ளைய என் குழந்தைய நீ எப்படியாவது வளர்த்து ஆளாக்கி பாதுகாத்து விட்டுறணும், உன்னை நம்பி என் பிள்ளைய உன் கரத்துல கொடுக்குறேன்னு சொல்லி லேயாளுடைய தயவை அந்த இடத்துல அவ கட்டாயம் நாடி இருப்பா. பிரயாணத்துல பாதி தூரத்திலேயே சம்பந்தம் இல்லாத இடத்துல மறிச்சு எங்கேயோ வழிபோக்குல அடக்கம் பண்ணப்பட்டா. பிரியமானவர்களே, இப்ப வேற வழியே இல்லை. லேயாளுடைய அன்பை முழுவதும் சார்ந்து கொள்ளுகிறான். லேயாளும் யாக்கோபும் முதிர் வயதுல மரித்து ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள், ரெபேக்காள் இவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட சொந்த பிதாக்களின் கல்லறையில 2 பேரும் அடக்கம் பண்ணப்பட்ட. உங்க மனைவிய அற்பமா நினைக்காதீங்க. இப்ப உள்ள காலத்துல அற்பமா நினைச்சீங்கன்னா அப்படி ஆகும் தெரியுமா? கடைசி காலத்துல உங்க கன்னத்துல இடிச்சு இடிச்சு சோறு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். மனைவியின் இடத்துல அன்பு காட்டுங்க. மனைவியின் இடத்துல மன இறக்கம் உள்ளவங்களா நடந்துக்கோங்க.